பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயின் ஆண்டு பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீரை பெற்று செல்ல வேண்டும் என்று ஆர்வத்தோடும் ஆசையோடும் இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முதற்கண் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியின் தொடக்கத்தில் திருத்தல அதிபர் அருட்தந்தை சின்னப்பர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஏராளமான விண்ணப்பங்களோடு, ஏராளமான ஜபங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். இந்த ஆசீர்வாதம் மிக்க திருப்பலியிலும் கலந்து கொள்ளுகிறீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாயினும் அவைகளை எல்லாம் ஆண்டவர் அன்னையினுடைய பரிந்துரையால் நிறைவேற்றி தர வேண்டும் என இந்த வேளையில் உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். இந்த திருப்பலியை உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வேளையில் அன்னையினுடைய விழாவை கொண்டாட மகிழ்ச்சியோடு கூடியிருக்கின்ற இந்த வேளையில் அன்னையை பற்றி, அன்னை இன்று நமக்கு சொல்லுகின்ற பாடங்களை பற்றி, நமக்கு கொடுக்கிற அழைத்தலை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசுவினுடைய பணிவாழ்வை பற்றி மத்தேயு நற்செய்தியாளர் இப்படி குறிப்பிடுகிறார். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அன்புக்குரியவர்களே, நகரங்கள் ஊர்களெல்லாம் சுற்றி வந்து விண்ணரசி பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைத்த ஆண்டவர் இயேசு எல்லா மக்களுக்கும் நன்மை செய்த வண்ணம் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறார். சென்ற இடமெல்லாம் அவர் நன்மை செய்து கொண்டே சென்றார் என்று இன்றைய இரண்டாவது வாசகத்தில் நாம் கேட்டோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு எல்லா மக்களையும் அன்பு செய்தார். எல்லா மக்களுக்கும் நன்மை செய்தார். இது உண்மைதான். ஆனாலும் தனக்கென்று ஒரு தனித்துவமான பாதையை அவர் வகுத்து கொண்டார். அவருக்கென்று இலக்கு மக்கள் யார் என்பதை அவர் நிர்ணயம் செய்து கொண்டார். ஆம் அன்புக்குரியவர்களே, எல்லோரையும் அன்பு செய்தாலும், எல்லோருக்கும் நன்மை செய்தாலும், மிகச்சிறப்பாக ஏழைகள், எளியவர்கள், சமுதாயத்தில் கஷ்டப்படுகிறவர்கள், கண்ணீர் வடிக்கின்றவர்கள், சமுதாயத்தினுடைய அடிமட்டத்தில் வாழ்கிறவர்கள், சமுதாயத்தினுடைய விளிம்புகளுக்கு தள்ளப்படுகிற மக்கள், இவர்கள் மீது தனிப்பட்ட அன்பும் பாசமும் கரிசனையும் அக்கறையும் ஆண்டவர் இயேசு கொண்டிருந்தார் என்பதைத்தான் நற்செய்தி ஏடுகள் நமக்கு தெள்ளத் தெளிவாக விளக்குகின்றன. இப்படி இந்த
சாதாரண மக்கள் மீது, சாமானிய மக்கள் மீது சமுதாயத்தில் வஞ்சிக்கப்பட்டு சமுதாயத்தில் இன்னல்களையே சுமந்து கொண்டிருந்த, வேதனைகளை மட்டுமே அனுபவித்து கொண்டிருந்த இந்த மக்கள் மீது ஏன் தனிப்பட்ட அன்பு காட்டினார்? ஏன் அவர்கள் மீது தனிப்பட்ட அக்கறை காட்டினார்? அதே மத்தேயு 10 அதிகாரத்தில் நாம் 36 இறைவசனத்தில் படிக்கின்றோம். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சமுதாயத்தில் அந்த மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள், எப்படியெல்லாம் வேதனைப்பட்டார்கள், எப்படியெல்லாம் நசுக்கப்பட்டார்கள், எவ்வளவு சுமைகளையெல்லாம் அவர்கள் முதுகின் மீது சுமத்தி வைத்தார்கள் மேலிருந்தவர்கள் என்பதை ஆண்டவர் உணர்ந்திருந்தார். ஆகவே எப்போதும் கஷ்டப்படுகிறவர்கள், இன்னல்களிலே சிக்கி தவிப்பவர்கள் மீது தனிப்பட்ட பரிவும் அக்கறையும் ஆண்டவர் இயேசுவுக்கு இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த தனிப்பட்ட ஒரு அக்கறையும் அன்பும் பாசமும் பரிவும் தான் ஆண்டவர் இயேசுவை மற்ற சமய தலைவர்கள், சமுதாய தலைவர்களிடமிருந்து பிரித்து காட்டியது என்று நான் எண்ணுகிறேன். மற்ற தலைவர்களெல்லாம் மக்களை பார்த்தார்கள், ஆனால் எட்டி நின்று பார்த்தார்கள். மக்களை அவர்கள் நெருங்கவில்லை. மக்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு அவர் செல்லவில்லை. எட்டி நின்று வேடிக்கை பார்ப்பது மட்டும் அவர்களுடைய வேலையாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் மக்களோடு மக்களாக தன்னை கரைத்து கொண்டார். மக்கள் எங்கே கஷ்டப்படுகிறார்களோ, எங்கே வேதனைப்படுகிறார்களோ, அங்கே அவரும் சென்று அந்த மக்களோடு தன்னை இணைத்து கொண்டு அந்த மக்களுடைய வாழ்நிலை மாற வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லோரும் குறை நீங்கி நிறைவு பெற்று எல்லா அடிமைத்தலைகளும் நீங்கி சுதந்திர மனிதர்களாக மனித மாண்போடு அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அந்த மக்களின் நல்வாழ்விற்காக ஆண்டவர் இயேசு அர்ப்பணம் செய்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைக்கு நாம் ஆழமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் கஷ்டப்படுகிறவர்கள், கண்ணீர் வடிக்கிறவர்கள், இன்னல்கள் அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், துன்பங்களை சோதனைகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள் மீது மற்றவர்களெல்லாம் அக்கறை காட்டாமல் இருந்த பொழுது நான் இவர்கள் மீது அக்கறை காட்டுகிறேன், நான் இவர்கள் மீது பரிவு கொள்ளுகிறேன். ஏனென்றால் இவருடைய வேதனை எனக்கு புரிகிறது, இவருடைய வலியை நான் உணர்கிறேன் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய கருத்து. அன்பார்ந்தவர்களே, அப்படியே அன்னை மரியாவுடைய வாழ்வுக்கு வருகிறோம். அன்னை மரியாவிடத்திலும் இதே பண்பு இருந்ததை இன்றைய நற்செய்தி நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. ஏழைகள் எளியவர்கள் மீது ஒரு அக்கறை, கஷ்டப்படுகிறவர்கள் மீது ஒரு கரிசனை, இன்னல்கள் அனுபவிக்கிறவர்கள் மீது ஒரு பாசம், ஒரு பரிவு. இதைத்தான் அன்னை மரியாவுடைய வாழ்விலும் நாம் காணுகிறோம். கானாவூர் திருமண நிகழ்வு பலமுறை நாம் கேட்டு படித்து இந்த நற்செய்தி பகுதியை சுவைத்து ரசித்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த கானாவூர் திருமணத்தில் பல பேர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த பல பேரில் ஒரு சிலருக்காவது இந்த திருமண குடும்பத்தாருக்கு ஏற்பட்டிருந்த நிலை புரிந்திருக்கும். ரசம் தீர்ந்து விட்டது. திருமண விருந்தில் ரசம் இல்லாவிட்டால் அந்த குடும்பத்திற்கு எப்படி ஒரு பெருத்த அவமானம் என்பதை அவர்களும் உணர்ந்திருப்பார்கள்.
இன்றைக்கு நம்முடைய திருமணங்களிலே சாம்பார் ரசம் தீர்ந்து போய்விட்டால் எப்படி அந்த திருமண குடும்பத்தார் தலைகுனிந்து நிற்கிறார்களோ, வேதனைப்படுகிறார்களோ, அதே போலத்தான் அன்றைக்கும் அவர்கள் தலைகுனிந்து நின்றார்கள், வேதனைப்பட்டார்கள். ஆனால் அவருடைய தலைகுனிவை, வேதனையை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் விருந்துண்பதிலே கருத்தாயிருந்தார்கள். அன்னை மரியாவுக்கு மட்டும் இந்த குடும்பத்திற்கு நேர்ந்திருக்கின்ற அவமானம் புரிந்தது. அவர்களுக்கு ஏற்பட்ட தலைகுனிவை அவர் உணர்கிறார். இன்னல்களிலே சிக்குண்டு தவித்து கொண்டிருந்த அந்த மக்களின் வலியை அன்னை மரியா புரிந்து கொள்ளுகிறார். ஆகவே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தானாக முன்வந்து தன்னுடைய திருமகனிடத்தில் பரிந்து பேசி அன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவருக்கு தூண்டுதல் செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு உண்மை, அந்த திருமண வீட்டுக்காரர்கள் அன்னை மரியாவை தேடி வந்து, எங்களுக்கு இப்படி ஒரு குறை நேர்ந்திருக்கிறது, எங்களுக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டு விட்டது, உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்கவில்லை. தானாகவே முன்வந்து இந்த குடும்பத்திற்கு உதவி செய்ய அன்னை மரியாள் முன் வருகிறார். அதுதான் அவருடைய இயல்பு, அதுதான் அவருடைய பரி உள்ளம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னல்களை புரிந்து கொள்ளுகிற, இன்னல்கள் அடுத்தவர்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் உணர்ந்து கொள்ளுகிற பக்குவம் அன்னை மரியாவுக்கு இருந்தது. தன்னுடைய உறவினரான எலிசபெத்து வீட்டுக்கு செல்லும் போது கூட, நீ வந்து என்னோடு தங்கியிருக்க வேண்டும், எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எலிசபெத் அம்மாள் அவரை கேட்கவில்லை. இந்த நேரத்திலே அவருக்கு உதவி தேவைப்படுகிறது, ஆகவே நான் சென்று அவருக்கு உதவி செய்வேன் என்று தானாக முன்வந்து அன்னை மரியா கரடுமுரடான பாதை, மலைப்பாங்கான ஒரு பிரதேசத்திற்கு ஏறி சென்று, கால்கடுக்க நடந்து சென்று எலிசபெத்தோடு 3 மாதங்கள் தங்கியிருந்து அவருக்கு பணிவிடை செய்கிறார் என்பதை நற்செய்தி ஏடுகள் நமக்கு சொல்லுகின்றன. ஆகவே அன்புக்குரியவர்களே, இதுதான் அன்னை மரியாவுடைய பரிவுள்ளம், இதுதான் அவருடைய இதயம். யாரும் துன்பப்பட்டு கொண்டிருப்பதை அவரால் பார்க்க முடியாது. யாரும் அழுது கொண்டிருப்பதை அன்னை மரியாவால் தாங்கிக் கொள்ள முடியாது. யாரும் வேதனைப்படுவதை அன்னை மரியா பொறுத்து கொண்டிருக்க மாட்டார். இது நமக்கு எவ்வளவு ஆறுதல் தருகிற ஒரு உண்மை, நமக்கெல்லாம் எவ்வளவு சக்தியை கொடுக்கிறது இந்த உண்மை என்பதை அன்பர்களே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாவிடத்தில் நாம் ஜெபிப்பதற்காக, அவரிடத்தில் நம்முடைய குற்றங்குறை, நம்முடைய குறைகளை எல்லாம், நம்முடைய வேதனைகளை எல்லாம் அள்ளி கொட்டுவதற்காக, நம்முடைய நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய வேதனைகளை சொல்லுவதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். நம்முடைய விண்ணப்பங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறோம். ஆகவே நம்பிக்கையோடு நாம் அன்னையிடத்தில் அணுகுவோம். ஏனென்றால் அன்னை மரியா நம்முடைய துன்பங்களை உணர்ந்தவர், நம்முடைய வேதனைகளையும் வலியையும் அறிந்தவர். ஆகவே எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்களாக இருந்தாலும், அந்த வேதனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் ஆண்டவருடைய அருள் பெற்று நம்மை விடுவிக்க வல்லவர் அன்னை மரியா என்பதை இன்றைக்கு நாம் உணர அன்போடு அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் செய்தியாக விடுக்க விழைகிறேன். ஆம் அன்புக்குரியவர்களே, அன்னையிடத்திலே நம்பிக்கையோடு வருவோம். ஏனென்றால் நம்முடைய வலிகளும் வேதனையும் அவருக்கு புரியும். ஆகவே நாம் அன்னை மரியாவின் நம்பிக்கையோடு நாடி வருகிற பொழுது ஆண்டவரிடத்திலே நமக்காக பரிந்து பேசி அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுத் தருவார். இந்த திருமண குடும்பத்திற்கு
அவர்களுக்காக பரிந்து பேசி அங்கே ஒரு அற்புதத்தை நிகழச் செய்வது போல நம்முடைய வாழ்விலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அன்னை மரியாள் நிகழ்த்தி தருவார் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. இறுதியாக என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் நம்முடைய துன்பங்களை அறிந்தவர், நம்முடைய வேதனைகளை புரிந்தவர், நம்முடைய உணர்வுகளை எல்லாம் அவரும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன். அன்னை மரியாவும் நம்முடைய வேதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய துன்பங்களை அவரும் உணருகின்றார், நம்முடைய வலியை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன். நம்முடைய அழைத்தல் என்ன தெரியுமா? நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய வேதனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகள் அழுகையை துடைப்பதற்கு நம்முடைய கரங்கள் தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய சுமைகளை தாங்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு எத்தனை பேர் வேதனைகளை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கு எத்தனை பேர் வலிகளை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள்? மகிழ்ச்சி என்பது அவருடைய வாழ்விலே காணாமல் போய்விட்ட ஒன்று. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்டவர்கள் இந்த சமுதாயத்தில் பல்வேறு காரணங்களால் வதைக்கப்படுகிறவர்கள், ஒடுக்கப்படுகிறவர்கள், இந்த சமுதாயத்தினுடைய விளிம்புகளுக்கு தள்ளப்படுகிறவர்கள், நாளைய தினம் என்ன நடக்கும் என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிற ஏராளமான ஏழை பாழைகள், இவர்களையெல்லாம் நாம் அன்பு செய்து அவர்களுடைய வலிகளை உணர்ந்து கொண்டு அந்த வலிகளை கொஞ்சமாவது குறைப்பதற்கு நாம் இன்றைக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் அன்னையினுடைய அழைத்தல். இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற நம் எல்லோருக்கும் அன்னை மரியாள் கொடுக்கிற ஒரு அழைத்தல் இதுதான் என்று நான் எண்ணுகிறேன். உங்களுடைய சகோதர சகோதரிகள் மீது அக்கறை காட்டுங்கள். மிகவும் குறிப்பாக இன்னலில் உழலுகின்ற உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக, வேதனைப்படுகின்ற, கண்ணீர் வடிக்கின்ற, கவலைப்படுகின்ற உங்கள் சகோதர சகோதரிகள் மீது தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் அக்கறை காட்டுங்கள், பரிவு காட்டுங்கள். அவருடைய துன்பத்தை துடைக்க நீங்கள் முன்வாருங்கள். உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து இந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெளிச்சம் தாருங்கள், விளக்கேற்றி வையுங்கள் என்று அன்னை மரியாள் இன்று நம்மை அழைக்கின்றார். ஆகவே இந்த அழைத்தலை நாம் ஏற்றுக்கொள்வோம். அன்னை மரியாவைப் போலவே நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகளின் வலிகளையும் வேதனைகளையும் ரணங்களையும் வடுக்களையும் உணர்ந்தவர்களாக அவர்களை வாழ வைப்பவர்களாய் நாம் இருப்போம். அன்னை மரியாவுடைய பரிந்துரையால் ஆண்டவருடைய ஆசீர் அருள் வரங்கள் உங்கள் அனைவருக்கும் நிறைவாய் கிடைக்க மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.